உலோகவியல் 10th யூனிட் 8 பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் அதை பார்த்துருப்போம். அதில் அதோட நிறுத்திட்டேன். உலோகவியல் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இங்கிலீஷில் வந்து மெட்டலர்ஜி அப்படிம்பாங்க. மெட்டலர்ஜி உலோகவியல். நம்ம உலோகம் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. நம்ம உடம்பே நம்ம தானே. என்னென்ன உலோகம் தேவைப்படுது நம்ம உடம்புக்கு? கால்சியம், மெக்னீசியம், அயன், இந்த மாதிரி நிறையா. அதுமாதிரி இந்த பில்டிங் நிற்கிது எதனால்? நம்ம பயன்படுத்துகிற எல்லா பொருளும் நீங்கள் லேப்டாப்லேருந்து, வாட்சிலேருந்து, கழுத்தில் போட்டிருக்க நகையிலேருந்து எல்லாமே என்னது? உலோகம். இந்த பில்டிங்கெல்லாம் நிற்காது. இப்படி உழுகிறதுக்கான அந்த இயந்திரத்துலேருந்து காரு கீரு எல்லாமே உலோகம்தான். அந்த உலோகம் பூமியில் நமக்கு எப்படி கிடைக்கும்? கலவையாக தான் கிடைக்கும். இந்த பூமியில் கிடைக்கக்கூடிய எல்லா சாலிடான மெட்டீரியலையும் நம்ம கனிமம் அப்படிம்போம். கனிமம்னா என்ன சார் இங்கிலீஷில்? ஓகம். மினரல்ஸ். கனிமம்னா மினரல்ஸ். சரியா? மினரல்ஸ். ஓர் அப்படின்னா தாதுன்னு சொல்லுவாங்க. எந்த மினரல்லேருந்து நமக்கு தேவையான இப்போ இரும்பு எந்த மினரல்லேருந்து எடுக்கிறோம் அந்த மினரலுக்கு ஒரு பேர். அதுக்கு பேர் தாது. இரும்போட தாது எது சார் வரும் பின்னாடி? மேக்னடைட், ஹெமடைட் இதெல்லாம் வந்துட்டு இரும்போட தாதுக்கு. இந்த கனிமங்கள், அந்த கனிமங்களுக்கு ஒரு பேர் வச்சுருக்கோம். சரியா? அப்போது அதேமாதிரி அலுமினியத்தினுடைய தாதுன்னு சொல்லுவோம். எது அலுமினியத்தோட தாது? பாக்சைட். அது ஒரு கனிமம் தான். அந்த கனிமத்துக்கு நம்ம ஒரு பேர் வச்சுருக்கோம். என்னது? பாக்சைட்டுன்னு. புரிஞ்சுதா? மினரல். அதாவது இயற்கையில் எல்லாமே சாலிடாக இதெல்லாம் கிடைக்கிது, அது கனிமம் தான். கல் கில்லு மண்ணுக்குன்னு எல்லாமே கனிமம் தான். அதில் ஒரு குறிப்பிட்ட உலோகத்தை நம்ம ஒரு குறிப்பிட்ட கனிமத்திலேருந்து எடுப்போம். அந்த கனிமத்துக்கு பேர் தானே அது தாது. இரும்போட தாது எது சார்? என்னென்ன சொன்னோம்? மேக்னடைட், ஹெமடைட், சிடரைட் சம்திங் வரும். அதெல்லாம் ரைட். பாக்சைட் வந்து எதோடது? அலுமினியத்தோட தாது. ரைட். அன்றாட வாழ்வில் உலோகங்கள் நாம் பயன்படுத்துகின்றோம். மனித உடலில் சோடியம், பொட்டாசியம், கால்சியம், இரும்பு எல்லாமே என்னது? உலோகம் தான். இரும்பு வந்து என்னது? எதால் ஆனது? கால்சியத்தால் ஆனது. அது உலோகம். அதனால தான் நம்ம உடம்பை தாங்கி நிற்கிறது யார்? இந்த ஸ்ட்ரக்சர் நிமிர்ந்து நிற்கிறோம்ல, என்னது? எலும்பு தான். இல்லைன்னா இந்த ஸ்ட்ரக்சர் இருக்காது. எலும்பு இல்லாத மெல்லுடலிகள் இருக்குல்ல, கடலில் ஜெல்லி மீன் அந்த மாதிரி. அது புழுக்கெலாம் எலும்பு கிடையாது. ஆமாம் தானே? புழு, கரப்பாம்பூச்சி கூட அந்த ஒரு சட்டகம் இருக்குது. ரைட். உலகில் குறைபாடுகள் வளர்சிதை மாற்றங்களை பாதித்து இந்த உலோகத்தோட குறைபாடு கம்மியாக இருந்துச்சு, வளர்சிதை மாற்றம் ஒழுங்காக நடக்காது. மூளை வேலை செய்யாமல் போகிறது அதெல்லாம் நடக்கும். மெட்டபாலிசம்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் என்ன பண்ணணும்? நம்ம சரிவீத உணவு சாப்பிட்ணும். நம்ம ஊரில் என்னென்னலாம் விளையுதோ அந்தந்த சீசனில் அதை சாப்பிட்றணும். மாம்பழம் சாப்பிடக்கூடாது, பித்தம்பாங்க. அவன் அமெரிக்காவிலேருந்து வாங்கி தின்னுட்டு இருக்கான், உங்களுக்கு பித்தன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த சீசனில் மாம்பழம் விளைஞ்சா வாங்கி நிறைய சாப்பிட்ணும். சரியா? அந்தந்த சீசனில் என்ன விளையும்? மாம்பழத்தில் கால்சியம் அதிகம். வேற எங்கேயும் போய் இப்போ விற்றுக்கிட்டு இருக்கானுங்க, மாத்திரை வைக்கிறானுங்க. இந்தியாவில் நிறையா பெண்கள், குழந்தைங்கள்லாம் கால்சியம், விட்டமின் டி குறைபாடு உள்ளனர் அப்படின்னு மாத்திரை வைக்கிறாங்க. டிவியில் விளம்பரம் வருதா? மாம்பழத்துக்குன்னா கால்சியம். உமன் ஹார்லிக்ஸா? அது 1ஆம் நம்பர் ஐவிக்கு பேசுங்க. ஹார்லிக்ஸு சின்ன வயசில் நானும் அதான் குடித்தேன். சரி, அடுத்தது நோய். இதெல்லாம் உருவாகிறதுக்கு என்னது? இதெல்லாம் போதுமான அளவு இல்லை அப்படின்னா அப்போ நம்ம சாப்பிட்ற காய்கறி, இந்த மினரல்ஸ்லாம் எங்கே கிடைக்குன்னா காய்கறி, பழங்கள் இதில் தான் கிடைக்கும். அப்புறம் அந்த சலவை ஐட்டெல்லாம் சேர்க்குறீங்கல்ல, சீரகம், சோம்பு, கடுகு, அதெல்லாம் மினரல்ஸு, விட்டமின் தான் அதிகமாக கிடைக்கும். வெறும் சோத்தை மட்டும் திங்கக்கூடாது. காய்கறி, பழம் நிறைய சேர்த்திக்கணும். மினரல், விட்டமின் அதில் தான் இருக்குது. சாப்பாட்டில் என்ன இருக்குது அதிகமாக? அதுலேயும் இருக்குது மினரல், விட்டமின் ரொம்ப கம்மி. கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கும். கார்போஹைட்ரேட் ரிச். பிரியாணியில் எல்லாமே கலக்குறீங்களா? அப்போ எல்லாமே இருக்கும். அதில் மீட் இருக்குல்ல, அதில் மினரல், விட்டமின் நிறையா இருக்குது. புரோட்டீனோட
சேர்த்து. மீட் இருக்குல்ல, அதனால் மீட் சாப்பிட்றவங்க காய்கறி சாப்பிட்லன்னா கூட பரவாயில்ல. மீட்டு சாப்பிடாதவங்க, வெஜிடேரியன் சைவம்னு இருக்கிறவங்களாம் காய்கறி சாப்பிட்ணும். ப்ளஸ்ஸு பருப்பு நிறையா சாப்பிட்ணும். ப்ரோட்டீன் வேணும்ல உடம்புக்கு, பருப்பு சாப்பிட்ணும். சைவம்னு ஒன்று கிடையாது, நிறைய தடவை பேசிட்டோம், அதை விடுங்க. சரி, அப்போ போதுமான அளவு சாப்பிட்லன்னா நோயெல்லாம் உருவாகும். ஆகவே உலோகங்கள் நல்வாழ்வியலில் முக்கிய பங்கு வகிக்கிறது. உலோகவியல் மூலம் உலோகங்கள் எவ்வாறு பிரித்தெடுக்கிறாங்கன்னு படிக்க போகிறோம். அதை பற்றி படிக்கிறது தான் அது உலோகவியல், மெட்டலர்ஜி அப்படிம்பாங்க. இரும்பு வந்துட்டு ஒரு மண் மாதிரி கிடைக்கும் பூமியில், மண் தான் அது, இரும்பு அதை வெட்டி எடுத்துகிட்டு வருவாங்க. மேக்னடைட் தான் இரும்பு அதிகமாக கிடைக்கிறது. அதில் ஒரு டன் வெட்டி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ஒரு டன் வெட்டி எடுத்துகிட்டு வந்தாக்கா ஒரு 800லேருந்து 900 கிராம் 900 கிலோகிராம் இரும்பு தாது கிடைக்கும். மற்றதெல்லாம் வேஸ்ட்டு, அதெல்லாம் பிரித்து வெளியில் தள்ளணும். கலவையாக இருக்கும், கலவையில் தூசெல்லாம் பிரித்து எடுப்பாங்க. அதுக்கப்புறம் இரும்பு டைரெக்டாக இருக்காது, பெரஸாகவே இருக்காது, வேறு இதோட சேர்மமாக இருப்பாங்க. பெரஸ் ஆக்சைடு அந்த மாதிரி இருப்பாங்க. ஆக்சைடை பிரித்து விடணும். அப்புறம் தான் என்ன கிடைக்கும், இரும்புன்ற தனிமை நமக்கு கிடைக்கும். அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருப்பார். சரியா? திரும்ப பெரஸ் ஆக்சிஜன் கூட சேர்ந்தா என்ன ஆயிடுவார், பொறு பிடிச்சிடுவார். அதுக்கு தான் பெயிண்ட் அடிக்கிறதுலாம் இந்த கதையெல்லாம் பேசியிருப்போம். ரைட். இயல் மற்றும் வேதி பண்புகளுக்கு ஏற்றாற்போல் அவற்றோட பிரித்து எடுக்கிறது. உலோக கலவைகளை மாற்றி வெவ்வேறு பயன்பாட்டுக்கு உட்படுத்தக்கூடிய அறிவியல் உலோகவியல் எனப்படும். பிரித்து எடுத்துடுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், துரு பிடிக்காமல் இருக்கிறது என்ன பண்ணுறோம், கார்பன்லாம் சேர்த்துறோம். இரும்பு எக்கு உருவாகுது. எக்கு இருக்குல்ல, எக்குன்னா அர்த்தம் ஸ்டீல்னா அர்த்தம் உலோக கலவை. அது கூட கார்பனை மிக்ஸ் பண்ணுவோம், அதான் ஸ்டீலாக மாறும். துரு பிடிக்காத இரும்பாக மாறுறது. இது ஒரு கேள்வி வந்துருந்ததுன்னு நினைக்கிறேன். வீட்டில் பாத்திரம் இருக்குல்ல, அதுவே என்னது, ஸ்டீல், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், எஸ்எஸ், அதான் எக்கு. அது மாதிரி. ரைட். இந்த பிரித்து எடுக்கிறதுல 3 ஸ்டெப் இருக்காமா. தாதுக்களை அடர் பிரித்தல் சொன்னேன் இல்லையா. ஒரு டன்னு போட்டிங்க அப்படின்னாக்கா நிறையா குப்பை மற்றதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் கழிச்சு விட்ருவாங்க. மாசுக்களை நீக்கிறாங்க. அதுக்கப்புறம் உலோகத்தை உருவாக்குதல். தாதுவிலிருந்து அந்த உலோகத்தை மட்டும் எடுப்பாங்க. இப்போ இரும்பு ஆக்சைடை மட்டும் எடுத்துருவாங்க. அடுத்தது ஆக்சிஜனை பிரித்து விட்ருவாங்க, தூய்மையாக்கல். இப்படி 3 ஸ்டெப்புன்றாங்க. உலோக சொற்களில் இருக்கக்கூடிய கலை சொற்கள், கனிமங்கள், மினரல்ஸ். முன்னாடி பார்த்தோமா, மினரல்ஸ் கனிமங்கள். இயற்கையில் கிடைக்கிற எல்லாமே என்னது, மினரல்ஸ் தான், கனிமங்கள்னு சொல்லுவாங்க. இயற்கையில் எதுவுமே தூய்மையாக கிடைக்காது, கலவையாக தான் கிடைக்கும். கலவையாகவும் சேர்மங்களாகவும் கிடைக்கும். அதை எடுத்து அதிலேருந்து நம்ம கனிமங்களை பிரித்து எடுக்கணும். தாது எக்கனிமத்திலிருந்து பாருங்க, எந்த கனிமத்திலேருந்து ஒரு உலோகத்தோட சிக்கனமாக நம்ம பிரித்து எடுக்கிறோமோ அதானது ஒரு உலோகத்தை, அதுக்கு பேர் தானது தாது. இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் மண் இருக்குல்ல, அதை எடுத்திங்கன்னா அதில் இரும்பு இருக்கும். ஆனால் 1 கிலோ போட்டிங்கனாக்கா 10 கிராம் தான் இரும்பு இருக்கும். அப்போ பிரித்து எடுக்கிற செலவை பார்த்தோம்னா அதிகமாக இருக்கும், லாபம் இருக்காது. அதை தாதுவாக யூஸ் பண்ண மாட்டாங்க. எதில் அதிகமான இரும்பும் பர்சன்டேஜ், 1 கிலோ போட்டாக்கா 800 கிராம் கிடைக்கும். 800 600 கிராம்லாம் கிடச்சுன்னா ஓகே, லாபகரமானது. அதை தான் அந்த இரும்பு தாதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ரைட், அதான் சொல்கிறாங்க. உதாரணமாக களிமண்ணும் பாக்சைட், அலுமினியத்தின் கனிமங்கள். அலுமினியம் அதில் கிடைக்கிது. களிமண்ணில் இங்கே பாருங்கள் அலுமினியம் இருக்குது, AL2 இருக்குது. ஆனால் பாக்சைட்டிலிருந்து அலுமினியம் லாபகரமாக பிரித்தெடுக்கும். இது பெரிய மாலிகுல், இது சின்ன மாலிகுல். பாக்சைட்டில் இருக்கக்கூடிய இவரை ஃபஸ்ட்டு துரத்தி விட்டு சூடு பண்ணால் இவர் ஓடிடுவார். அப்புறம் ஆக்சிஜன் துரத்தி விட்டீங்க அப்படின்னாக்கா அலுமினியம் மட்டும் நமக்கு கிடைக்கும். அலுமினியத்தில் எத்தனை கிடைக்கும், 2 ஆட்டம் கிடைக்கும். இதில் என்ன பண்ணணும், இவரை துரத்தணும், அப்புறம் இவரை துரத்தணும், அப்புறம் இவரை துரத்தணும். ப்ராசஸ் அதிகம், செலவு அதிகம். அப்போது களிமண்லேயும் என்ன இருக்குது, அலுமினியம் இருக்குது, பாக்சைட்லேயும் அலுமினியம் இருக்குது. பட் இது பிரித்து எடுக்கிறதுக்கு அதிக செலவு. அதனால் அலுமினியத்தினுடைய தாது அது பாக்சைட்டு. பாக்சைட்டு பார்த்துருக்கீங்களா எல்லோரும்? ஏற்காடு நான் சொன்னதுக்கப்புறம் கூட போகல யாரும் ஏற்காட்டுக்கு. ஏற்காட்டில் சேருவராயன் கோயில் இருக்குல்ல,
அங்கே போய் நின்று அந்த பக்கம் பாருங்கள், வடக்கு நோக்கி பாருங்கள், செம்மண்ணில் வெட்டி எடுத்துருப்பாங்க. இப்போ இல்லை, நிறுத்திட்டாங்க. அந்த செம்மண் வெட்டி எடுத்த இடம் சிவப்பு கலரில் மண் இருக்குது, அதான அது பாக்ஸைட்டு தாது. அதை உருக்கிற இடம் தான் அங்கே வச்சுருந்தானுங்க மேட்டூரில். அந்த பிளான்ட்டு தான் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மால்கோவா என்னமோ அது, ஆமாம். அங்கே 2-3 இருக்கும் பிளான்ட்டு, அதில் ஒன்று க்ளோஸ் ஆகியிருக்கிறது தான் அந்த அலுமினியத்தை அது பிரிக்கிறது தான். இவனுது யாருது? வேதாந்தா குரூப்புது. ரைட். சுரங்க உற்பத்தி, புவி தோட்டில், அதாவது மைனிங், புவியிலேருந்து வெட்டி எடுக்கிறது, இதுக்கு பேர் தானே இது சுரங்க உற்பத்தி, மைனிங் இங்கிலீஷில். தாது கூலம் அல்லது காங்கு, உலோக தாது பொருளோடு கலந்துள்ள மண் மற்றும் பாறை துகள் மாசுக்கள் காங்கு அல்லது காது கூலம்ன்றாங்க. அந்த உலோகம் இருக்கு இல்லையா, இப்போது இது இருக்குல்ல, இதெல்லாம் காங்கு. இது இல்லை, இந்த பாக்ஸைட்டு கூட நிறைய வேறு தேவையில்லாத மண்ணு கிண்ணெல்லாம் இருக்கும், அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறாங்க, காங்குன்றாங்க. அடுத்து இலக்கி. தாதுவில் இருக்கக்கூடிய மாசுக்களை உருக்கிடும் சேர்மமாக மாற்றி அதை நீக்கிட தாதுவுடன் சேர்க்கப்படும் பொருள் தான் இலக்கியமா. எடுத்துக்காட்டு, காரத்தன்மை உள்ளது, SiO அமிலத்தன்மை உள்ளது, அது மாதிரி பண்ணுறாங்க. இதெல்லாம் நமக்கு அவ்வளோ தேவையில்ல, விட்டுருங்க. உருக்கி பிரித்தல், இந்த ப்ராசஸ் எல்லாம் நமக்கு வேண்டாம், வெளில வந்துடலாம். தாதுக்களை பிரித்தெடுக்கும் முறைகள், அடர் பிரிப்பு, கான்சன்ட்ரேஷனர்களை பிரித்து எடுக்கிறதெல்லாம், இதெல்லாம் வேண்டாம். நம்ம அதோட யூசஸ் மட்டும் பார்த்துக்கலாம். தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய தாதுக்கள், சுண்ணாம்புகள், கோவா, கடலூர், திண்டுக்கல். சேலத்தை விட்டானுங்க பாருங்கள். சுண்ணாம்புகளில் ஃபஸ்ட்டு சேலம் தான், அடுத்து ஜிப்சம், திருச்சி, கோவை மாவட்டங்களில். டைட்டேனிய கனிமம், டைட்டேனியம் கிடைக்குதாம் கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி. இப்போ மழை பிடிச்சிச்சு இல்லையா அந்த ஏரியா. குரோமைட், கோவை, சேலம் மாவட்டம். மேக்னடைட், மேக்னடைட் ஏதோ தாதுன்னு பார்த்தோம், இரும்போட தாது, தருமபுரி, ஈரோடு, சேலம், திருவண்ணாமலை. இந்த தாதெல்லாம் வெட்டி எடுக்கிறது அந்த 8 வழிச்சாலை. இங்கேருந்து மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். சேலம், தருமபுரி நடுவில் மாவட்டம், அரூர்லாம் தருமபுரி. அப்படி போனோன்னா திருவண்ணாமலை, எல்லாம் மலைகள், மவுண்டெயின்ஸ். அதெல்லாம் எடுத்து கார்பரேட்டுக்கு விற்கணும். அதுக்காக டங்ஸ்டன், டங்ஸ்டன் எதுக்கு தேவை? பேசுங்க, நீயே பேசு. பல்பு, அந்த பழைய குண்டு பல்பு, டங்ஸ்டன். உலோகத்தின் பண்புகள் நமக்கே தெரியுமே, ஒவ்வொன்றா சொல்லுங்கள், ஆளுக்கு ஒவ்வொன்று. நிறைய தடவை உலோகத்தோட பண்பு ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேருந்து போங்க, அப்புறம் கடைசியிலே இங்கே போகாது. உலோகத்துக்கான பண்பு இது. உலோகம் இருக்குல்ல, எதெல்லாம் உலோகம்? நமக்கு தெரிஞ்ச உலோகத்தை சொல்லுங்கள். அதுதான் உலோகம் தானே. அதோட கேரக்டர் எப்படி இருக்கும் அது? அதை தான் கேட்குறேன், சொல்லுங்கள். ஸ்ட்ராங்காக இருக்கும், வலிமையாக இருக்கும் சொல்லிட்டாரு லோகேஷ். அடுத்து பளபளப்பாக இருக்கும், வெரி குட். கம்பி மாதிரி நீட்டலாம், வெரி குட். ஒரு பாயிண்ட் தான். அதாவது அப்படி சொல்ல முடியாது, அது வேறு. சொனாரன், குட் கண்டக்டர் ஆஃப் சவுண்டு, சிறந்த ஒலி கடத்தி. அடுத்தது சிறந்த வெப்ப கடத்தி, குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட், வெரி குட், வெரி குட். குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிசிட்டினா என்னது? எலக்ட்ரான் ஓட்டம், எலக்ட்ரானுடைய ஓட்டம், வெரி குட். அடுத்தது எல்லாமே சொல்லியாச்சா? ரைட். தகரமாக மாற்றலாம், அதை சொல்லலையே யாருமே. மீலியபிள், நீட்டலாங்கிறது கம்பி, டக்டைல். தகரமாக தட்டையாக மாற்றி என்ன பண்ணலாம்? பிளேட் யூஸ் பண்ணுறோமா? அதனால தான் பிளேட்டாக அதை யூஸ் பண்ணுறோம், கரெக்டா? அந்த மாதிரி சொல்லிடுவோம். அது அதெல்லாம் எல்லா உலோகங்களும் இயல்பு நிலையில், அறை வெப்ப நிலையில் எப்படி இருக்கும்?
திடமாக இருக்கும். எக்ஸம்ஷன் விதிவிலக்கு யார்? மெர்க்குரி. தமிழில் என்னது மெர்க்குரிக்கு? அவங்க கட்டே பண்ணிட்டாரா? சரி, பாதரசம். அப்புறம் காலியம், அதுவும் வந்துட்டு லிக்யூடாக தான் இருக்குமா. இதை மட்டும் தான் நாம் சொல்லிகிட்டு இருக்கோம், அதை சேர்த்திக்கங்க. கேலியமும் மெர்க்குரியும். மெர்க்குரி இல்லாமல் கேலியத்தை கொடுத்தா நான் ஐயோ மெர்க்குரி இல்லை ஆன்சர் இல்லைன்னு தேடக்கூடாது. அல்லது மெர்க்குரி, ரெண்டாவது கேலியம், மூணாவது வேறு ஒன்றா கொடுத்துட்டு நாலாவது 1 மற்றும் 2ன்னா அதுதான் ஆன்சரு. சரியா? ஆமாம், கேலியம். இது ரெண்டு என்னவாக இருக்குது? லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும், பளபளப்பாக இருக்கும், கடினத்தன்மையாக இருக்கும். பட் எக்ஸம்ஷன் எதாவது? சோடியமும் பொட்டாசியமும் என்னவோ கடினத்தன்மையாக இருக்காது, ஈஸியாக உடச்சிடலாம். இவை கத்தியால் வெட்டையிலும் மென்மையானவை. எக்ஸம்ஷன் நோட் பண்ணிக்கோங்க. மற்ற எல்லா உலோகமும் என்னது? கத்தியால் வெட்ட முடியாது. ஆமாம். அடுத்தது உருகு நிலையும் கொதிநிலையும் அதிகம் இவங்களுக்கு நார்மலாக. எக்ஸம்ஷன் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். எக்ஸம்ஷன் இருக்குது. ஆமாம், கேலியம், மெர்க்குரி, சோடியம், பொட்டாசியம் இவங்க 2 பேரும் லிக்விடாக இருக்காங்க. ஸோ அந்த பாயிண்ட் வந்துட்டு மெல்டிங் பாயிண்ட் கம்மியாக இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கும். கொதிநிலை பாயிலிங் பாயிண்ட்டு அதுவும் கம்மியாக இருக்கும் மற்ற உலோகத்தோடு கம்பேர் பண்ணும்பொழுது. அடர்த்தி நார்மலாக அடர்த்தி அதிகம், சோடியம் பொட்டாசியத்தை தவிர. இவங்க 2 பேர் மென்மையாக இருக்காங்க இல்லையா? இவங்க 2 பேர் என்னது? அடர்த்தி ரொம்ப கம்மி, கம்பியாக நீளும் தன்மை விடுது. டக்டைல் இங்கிலீஷில் தகடா மாற்றுறது, மீலியபிள். அடுத்தது வெப்பம் மின்சாரத்தை சிறந்த கடத்துது. அதனால தான் எங்கே யூஸ் பண்ணுறோம்? வெப்ப கடத்திகளுக்கெல்லாம் எதை யூஸ் பண்ணுறோம்? மின்சாரம் கடத்துறதுக்கு காப்பர் கம்பி தான் யூஸ் பண்ணுறோம், அல்லது அலுமினியம். சிறந்த மின் கடத்தியது சில்வர். பல டைம் பேசியாச்சு. ஏன் வீட்டிலலாம் வந்துட்டு சமையல் பாத்திரம்லாம் உலோகத்தை யூஸ் பண்ணுறோம்? சிறந்த வெப்ப கடத்தி, அது வழியாக வெப்பம் சீக்கிரமாக பூந்து போகும். மண்பானையில் வச்சு சமைச்சிங்கன்னா லேட்டாகும், இதில் சமைச்சோம்னா சீக்கிரம் ஆகிடும். அதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். அதோட கேரக்டரை புரிஞ்சு யூஸ் பண்ணுறோம், வேறு ஒன்றும் கிடையாது. ரைட், அதுதான் படிப்பு. கேரக்டர் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறது தானே அது படிப்பு. பாக்சைட்டோட இதெல்லாம் தாது. அதே மாதிரி குப்ரைட், பாக்சைட்டோட தாது. இதெல்லாம் கார்பனேட் தாதுவா? கார்பன் இருக்குது, கால்சியம், மெக்னீசியம், ஃபெரஸ்லாம் கிடையாது. சிடரைட், ஹெமடைட், இது ஃபெரஸ் தானே இது. ஆக்சைடு தாதுங்களா? ரைட். ஆக்சிஜன் கூட கிடைக்கக்கூடியது. காப்பர் ஆக்சிஜன் கூட சேர்ந்தோன்னா குப்ரைட்டு. அலுமினியம் ஆக்சிஜன் கூட இருந்ததுன்னா பாக்சைட்டு. ஃபெரஸ் ஆக்சிஜன் கூட இருந்தால் ஹெமடைட். அதுமாதிரி கார்பனேட், கார்பன் ஆக்சிஜன் சேர்ந்த சேர்மமாக இருக்குது. சரியா? கால்சியம் ஆக்சிஜன் கார்பன் கூட சேர்ந்துருந்தால் மார்பிள். மேக்னசைட், மெக்னீசியமும் CO3 இருந்தால் மேக்னசைட். சிடரைட், சிட்ரைட்டா? சிட்ரைட்டில் சிட்ரைட். அடுத்தது ஹேலைடுன்னா என்னது? ஏன் ஹேலைடுன்னு சொன்னான்னு தெரில. சரி, ரைட். கிரையோலைட், இன்னும் சோடியம், அலுமினியம் இருக்குது அதில், அலுமினியத்துடைய தாது. டூர் ஸ்பார், கால்சியமா? கால்சியம் தான் இருக்குது. ஆமாம், கால்சியத்தோட தானே. காப்பர் தானே ரெண்டாவது பார்த்தோம். இது சோடியம், பாறை உப்பு. இதெல்லாம் அவ்வளோ முக்கியம் இல்லை, விட்டுருங்க. ரைட். மேலும் அறிந்து கொள்வோம். என்னது? அதிக வினைப்படும் உலோகமா? சோடியம். என்னது? கேனா? பொட்டாசியம். இது மெக்னீசியம். இது ஏலனது? அலுமினியம். அதிக வினைப்படும் உலகங்களாமா. இவங்களை பிரிக்கிறதுக்கு மின்னார் பகுப்பு, எலக்ட்ரோலைசிஸ் பார்த்தோமா? எலக்ட்ரோலைசிஸ் அப்படின்னா என்னது? டிரான்ஸ்லேஷன் கேட்கல சல்மான். மின்னார் பகுப்புன்னா என்ன? யார் சொல்கிறீங்க? ராஜகுமார், ஹரி, சயின்ஸு தெரியலையா? ஐயோ, ஒரு கரைசல் வழியே மின்சாரத்தை பாய்ச்சினீங்கனாக்கா சேர்மங்கள் என்ன அவன் 2ஆக பிரியும். அதான் மின்னார் பகுப்பு.
ஒன்று நேர் அயனியாமல் இன்னொன்று எதிர் அயனியாக பிரியும் அப்படின்னு பார்த்தோமா. அதான் முன்னாடி இப்போ அது மூலியமாக பிரிக்கிறாங்க இதெல்லாம் இதோட சேர்மங்கள். அதேமாதிரி சாதாரண லைட்டாக ஓரளவுக்கு வினைப்படக்கூடியவங்களாம் ஜிங்க்கு, ஃபெரஸு, பிபின்னா நம்ம லெட்டு, சியு காப்பருவங்களாம். உலோக ஆக்சைடு உலோகமாக உதவியுடன் வேதி ஒடுக்கம் செய்கிறாங்களா. கார்பன், கோக்குன்னா ஒன்றும் இல்லை, நிலக்கரியில் ஒரு ஸ்டேட்டு தான் அது கோக். வேதி ஒடுக்கம் செய்கிறாங்களாம். ஒடுக்கணும்னு அர்த்தம் எலக்ட்ரானை இவங்க பிடிங்கிட்டு வந்துடுவாங்க சார். எலக்ட்ரான்றாங்க, ஆக்சிஜனை இவங்க எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி அதே மாதிரி AuHG. ஏயுன்னா என்ன, ஏஜின்னா நம்ம கோல்டா, அலுமினியம். HG மெர்க்குரி. ரைட். செஞ்சுடேற்றிய சிதைவுருளால் உலோக ஆக்சைடு உலோகமாக மாற்றுதாமா. சரி ரைட், அதை விட்டுருங்க. என்னது எதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போது? வேதியியல் பண்புகள்லாம் எதுக்கு? உலோகங்களுடைய வேதியியல் பண்புகளா? ரைட், ஓகே. உலோகங்களில் இணைதிறன் எலக்ட்ரான் எத்தனை இருக்கும் பிரபாகர்? உலோகங்களுடைய இணைதிறன் எலக்ட்ரான் எத்தனை இருக்கும்? 1, 2, 3 இருக்கும். 4 கீழே இருந்தால் தான் உலோகம். ஆமாவா? ரைட். அயனி உருவாகும் பண்பு. உலோகங்கள் என்ன அயனியாக மாறும்? எலக்ட்ரானை விட்டு கொடுக்கும். என்ன அயனியாக மாறும்? இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் அந்த பேசிக் அவ்வளோ கொண்டு ஒரு எடுத்தது. அது புரிஞ்சுன்னா ஒன்றும் இல்லை, நேர் அயனியாக மாறும். எலக்ட்ரானை விட்டு கொடுத்தா நேர் அயனி. எலக்ட்ரானை எதிர்மின்வாய் வந்தாலே. சரி ரைட். உலோகங்களின் சேர்மங்கள் மின்னாறு பகுத்தல் வினையும் பொழுது எதிர்மின்னாய்வாய் வந்து சேரும். ஏன்னா அது நேர் அயனியாக மாறும். நேர் அயனி எங்கே போய் சேரும்? எதிர் அயனிகிட்ட போகும். ரைட். அணுக்கட்டு எண். அணுக்கட்டுன்னா என்ன அர்த்தம்? அட்டாமிசிட்டி. ஒரு மூலக்கூறில் எத்தனை ஆட்டம் இருக்குதுன்னு பார்த்தா அதானது. நான் கேட்கும்போது சொல்ல மாட்டேன், நான் ஆரம்பித்தோன்னு சொல்கிறியம்மா. ஃபஸ்ட்டே சொல்லணும். ஸ்டார்டிங் ட்ரிபிளா? அணுக்கட்டு எண். உலோக மூலக்கூறுகள் ஆவி நிலையில் ஒற்றை அணுக்கட்டு எண் தான் இருக்குமா. ஒரே ஒரு ஆட்டம் தான் இருக்குமா ஆவி நிலையில். ஆவி நிலையில் இங்கிலீஷில் என்னமா போட்டிருக்கு? வேப்பரைசேஷன்லாம் வேப்பர் ஸ்டேட். ஆக்சைடு. உலோக ஆக்சைடு பொதுவாக காரத்தன்மை. உலோகமும் ஆக்சிஜன் சேர்ந்த ஒரு மூலக்கூறு. அலுமினியம் உலோகவியல் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அங்கே பாருங்கள், ஒன்று எடுத்துக்கலாம். அலுமினியத்தினுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு. பாக்சைடு, கிரையோலைட்டு, கோரண்டா, இது 3 அலுமினியத்தினுடைய தாதுக்கள். இல்லை பாக்சைடு தான் முக்கியமான தாது. அதோட கெமிக்கல் ஃபார்முலா மட்டும் பார்த்துக்கணும், வேலை முடிஞ்சு வச்சு. அதெல்லாம் பிரித்தெடுத்தெல்லாம் நமக்கு வேண்டாம், விட்டுருங்க. இயற்பியல் அதோட பண்பு. வெள்ளியை போன்று வெண்மையானது. ஆமாவா? லேசாக இருக்கும், அடர்த்தி குறைவு. அதனால தான் என்னது, ஏரோப்ளைனில் இதில் தான் தயாரிப்பாங்க. அடர்த்தி கம்மி. ஆமாம். தகடாக அடிக்கலாம், கம்பியாக நீட்டலாம். அதனால தான் ஃபால் சீலிங்கிலேருந்து அந்த பார்ட்டிஷன் இதெல்லாம் உருவாக்குறோம். வெப்பத்தையும் மின்சாரத்தையும் நன்கு கடத்தும். எது? அலுமினியம். இதோட உருகுநிலை 660 டிகிரி செல்சியஸ். பளபளப்பான ஒளிரும் தன்மை உள்ளதாக மாற்ற முடியுமா? அவ்வளோதான். வேதி பண்பு நமக்கு தேவையில்லை. சரி. காற்றுடன் வினைபுரியுமா? காற்றுன்னா அங்கே ஆக்சிஜன் சொல்கிறாங்க. O2. பாருங்க, O2. நைட்ரஜன் எல்லாம் வளிமண்டலத்தில் தானே இருக்குது. அதிக வெப்பநிலையில் வினைபுரியும். அதனால தான் பளபளப்பாகவே இருக்குது. எப்பயும் 800 டிகிரி செல்சியஸ் கொடுத்தா தான் என்ன ஆகும், அங்கே அந்த பார்ட்டிஷனில் இருக்கக்கூடிய அலுமினியம்னாவும் ஆக்சிஜன் கூட வினைபுரியும். அப்போ துருப்பிடிக்கும். துருப்பிடிக்கல. அதனால தான் அலுமினியத்துக்கு நம்ம பெயிண்ட் அடிக்க மாட்டோம், இரும்புக்கு பெயிண்ட் அடிப்போம். ஏன்? துருப்பிடிக்கும். ஆக்சிஜனோட வினைபுரியும். அதிக வெப்பநிலையில் ஆக்சிஜனோட வினைபுரியும். நீரோட வினைபுரியுமா? அதுவும் இல்லை. நீரோட வினைபுரியாது, நீராவியோட வினைபுரியும். அட்மாஸ்பியரில் தண்ணி இருக்குது, அது கூடயும் சேரல அவர். அதனால தான் அலுமினியத்தை பார்ட்டிஷன் மேலே ஃபால் சீலிங்லாம் யூஸ் பண்ணுறோம். அலுமினியம். ரைட். காரங்களுடன், காரம்னா என்னது இங்கிலீஷில்? பேஸு. வினைபுரியுமா? அலுமினேட்டா வினைபுரியுமா?
அதனால் லைட்டாக கொஞ்ச நாள் போக 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 என்ன ஆகும், லைட்டாக மங்கலாகும், லைட்டாகும், ரொம்ப நாள் ஆகும் அதுக்கெலாம் ஆகிறதுக்கு. அமிலங்களுடன் வினைபுரியுமா? வினைபுரியும். வினைபுரிந்து காரத்தோடு வினைபுரிந்தாலும் சரி, அமிலத்தோடு வினைபுரிந்தாலும் ஹைட்ரஜன் கேஸு கிடைக்கும். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், நீரோட அதாவது நீராவியோட வினை புரிஞ்சாலும் ஹைட்ரஜன் கேஸ் கிடைக்குது. அது தேவையில்ல, விட்டுருங்க. கேட்பாங்க, அலுமினியம் நீராவியுடன் வினை புரிந்தால் என்ன கிடைக்குது? ஹைட்ரஜன் கேஸ். காரங்களுடன் வினை புரிந்தால் ஹைட்ரஜன் கேஸ், அமிலங்களுடன் வினை புரிந்தால் ஹைட்ரஜன் கேஸ். ஹைட்ரஜன் தான் எல்லாத்துலேயுமே. நீர்த்த மற்றும் அடர் நைட்ரிக் அமிலம் அலுமினியத்தோடு வினைபுரிவதில்லை. நைட்ரிக் அமிலம் என்னது? நைட்ரிக் ஆசிட்டு அமிலத்தோடு அலுமினியத்தோடு வினைபுரியும். மாறாக அலுமினியத்தின் மேல் ஆக்சைடு படலம் உருவாவதால் அதன் வினைபடும் திறன் தடுக்கப்படுகிறது. லைட்டாக கலர் மாறும். சிறந்த ஒடுக்கியாக இருக்காமா. ஒடுக்கினா என்ன அர்த்தம்? ஆக்சிஜன் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஒடுக்கினா என்ன அர்த்தம்? ரிடக்ஷனா? ரிடக்ஷன். பெரச இரும்பு ஆக்சைடுலேருந்து இரும்பை மட்டும் தனியாக பிரிக்கிறதுக்கு அலுமினியத்தை உள்ளே அனுப்புவாங்க. அது ஆக்சிஜன் எடுத்துகிட்டு வந்துடும். அலுமினியம் நமக்கு இரும்பு மட்டும் தனியாக கிடையாது. பயன்பாடுகள் வீட்டு பாத்திரம் செய்ய, மின்சாதனம் செய்ய, கம்பிலாம் செய்கிறதுக்கு. அடுத்து விமான தொழில் இயந்திரம் அதெல்லாம் யூஸ் ஆகுது. அடுத்து காப்பர். காப்பரோட தாதுக்கள் காப்பர் பைரேட்டு, குப்ரைட் அல்லது ரூபி காப்பர். இதெல்லாம் கம்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. காப்பர் கிளான்ஸ் இதெல்லாம் காப்பர் பைரேட்டு தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. முக்கிய தாது 76% கிடைக்குதாமா. 76% ஒரு டன்னு போட்டால் எவ்வளோ கிடைக்கும் காப்பரு? காப்பர் அதாவது காப்பர் பைரேட்டு ஒரு டன்னு போட்டிங்கனாக்கா 76%. அப்போ எவ்வளோ கிடைக்கும்? 760 கிலோகிராம் எது கிடைக்கும்? அலுமினியம் கிடைக்கும். சாரி, காப்பர் கிடைக்கும். காப்பர் இதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் விட்டுட்டு வந்துடுங்க. நமக்கு மின்னாறு பகுத்தல் முறையில் பிரிக்கிறாங்க, தூய்மைப்படுத்துகிறாங்க. இயற்பியல் பண்பு இது செம்பழுப்பு நிறமாக இருக்கும், பார்த்துருக்கோம் எல்லாருமே. பளபளப்பு, அதிக அடர்த்தியும் கொண்டது. அடர்த்தி அதிகம் அலுமினியத்தோட. உருகுநிலை 1356. இவருக்கு எவ்வளவு? அலுமினியத்துக்கு 660 டிகிரி செல்சியஸ். இது 1356. தாமிரத்தின் வேதிப்பண்பு காற்றுடன் ஈரப்பதத்துடன் வினைபுரியுமா? வினைபுரியும். பச்சை நிற காப்பர் கார்பனேட் படலத்தை உருவாக்கும். ஆமாவா? வீட்டில் செம்பு பாத்திரம்லாம் வச்சுருப்பாங்க. அதை என்ன பண்ணுவாங்க? பயன்படுத்தணும்னு எடுத்து கவரை போட்டு வைப்பாங்க. முன்னாடிலாம் துணி, இப்போ பிளாஸ்டிக் கவர்னாலும் பிளாஸ்டிக் கவர், அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க? துணி போட்டு மூடி வைப்பாங்க. இல்லைன்னா ஆயிரும் அட்மாஸ்பியரோட வினை புரிஞ்சு பச்சை கலராக மாறிடும். அப்புறம் அதை புளியை வச்சு தேய்ப்பாங்க. ஆமாவா? புளி ஏன் ஆசிடு, அதனால் தேய்ச்சி தேய்ப்பாங்க. வெப்பத்துடன் வினை புரியுமா? வினை புரியுமா? வெப்பத்தோட வினை புரிஞ்சு ஆக்சிஜன் கூட சேர்ந்து இல்லாத வேலையெல்லாம் பண்ணுவாருன்றாங்க. அமிலங்களுடன் வினை அதெல்லாம் வேணாம், விட்டுருங்க. இங்கே வந்துரு. பயன் மின்கம்பி தயாரிக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க. கலோரி மீட்டர், பாத்திரம், நாணயம் போன்ற தயாரிக்கிறாங்க. கலோரி மீட்டர்னா என்ன அர்த்தம்? எனர்ஜி, எவ்வளோ ஹீட் இருக்குது, ஹீட் அளக்கிறதுல இது ஒன்று. வெப்பநிலை அளக்கிறதுக்கு என்னது? தெர்மாமீட்ரு. வெப்பத்தோடு அளக்கிறதுக்கான இவ்வளோ ஜூல் வெப்பம் இருக்குதுன்னு சொல்கிறான்ல, அதுக்கானது கலோரி மீட்டர். வெப்பம் வேறு வெப்பநிலை வேறுன்னு தெரியும் நமக்கு. மின்முலாம் பூச பயன்படுது. தங்க வெள்ளியோடு கலந்து உலோக கலவை உருவாக்குறாங்க. நாணயம், அணிகலன்லாம். வெள்ளி இருக்குல்ல, நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா வெள்ளி கொலுசு, அதுவும் பியூர் வெள்ளி கிடையாது. அதுலேயும் காப்பர் மிக்ஸ் பண்ணுவாங்க. டச்சுன்னு சொல்லுவாங்க. யார்? செவ்வாய்ப்பேட்டை சொல்லுவாங்களா, தெரியுமா? இன்டர்வியூ போனீங்கன்னா செவ்வாய்ப்பேட்டை உங்கள் ஊரில் என்ன கிடைக்குன்னு கேட்பாங்க. வெள்ளி தயாரிக்கிறாங்க கேட்பாங்க. அப்படியே கொலுசை தயாரிப்பாங்களா? நீங்கள் எந்த இன்டர்வியூக்கு போனாலும் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. இது வரைக்கும் நீ எந்த ஏரியாவில் இருந்து வந்து அதை பற்றி, உன் ஃபேமிலி,
என்ன படிச்சிங்க, அதை பற்றிலாம் புரிஞ்சு வச்சுருக்கீங்களான்னு கேட்பாங்க. வேறு ஒன்றுமே கிடையாது. அதுதான் ஷார்ட்கட்டு. அதுக்கு மனோரமா இயர் புக்கு வச்சுக்கிட்டு படிச்சுட்டு உட்காந்துருக்கக்கூடாது. எல்லா மாநிலத்தோட முதல்வர், சிஎம், இது வரைக்கும் இருந்த பிரைம் மினிஸ்டர் அதெல்லாம் படிக்க தேவையில்லை. இதை தான் கேட்பாங்க. இரும்பின் உலோகவியல், அதோட தாதுகள் ஹெமடைட், மேக்னடைட், பைரைட். இதில் மேக்னடைட் தான் அதிகம், குவாலிட்டி அதிகம். பாருங்க, ஃபெரஸ் எத்தனை கிடைக்குது? 3. இதில் 1 தான், இதில் 2 தான் கிடைக்கும். ஹை குவாலிட்டி. அதெல்லாம் தேவையில்லை. இயற்பியல் பண்பு, இது பளபளப்பான உலோகம். இரும்பு பளபளப்பா சார்? என்னம்மா அப்படி போட்டிருக்கலாம். ஆனால் மேக்னடைட் தான் வரும் எனக்கு தெரிஞ்சு. அதிகமாக எடுக்கலாமா? குவாலிட்டி நான் சொல்கிறேன். நமக்கு ஹெமடைட்டு தாது அதிகமாக கிடைக்கிது, அதனால் அதிகமாக எடுக்கிறாங்க. குவாலிட்டி எது அதிகம்? அங்கேயே இருக்குது பாருங்கள். மேக்னடைட்டு தான் குவாலிட்டி அது. ஆனால் இது கம்மியாக தான் நமக்கு கிடைக்கிது இந்தியாவில். ஆனால் மேக்னடைட் அதிகம். பளபளம், இரும்பு பளபளப்பாக இருக்கும். ஆமாம், இரும்பு பளபளப்பாக தான் இருக்குது. எப்போ துருப்பிடிக்குதோ அப்போ தான் அதோட பளபளப்பு தன்மையை இழக்கும். சரியா? வெட்டிடுறாங்க, இரும்பு வெட்டுறாங்கல்ல, வெட்டினோன்னே பாருங்கள் அந்த இடத்துல எப்படி இருக்கும், பளபளப்பாக தான் இருக்கும். ஈஸியாக மாற்றலாம். காந்தமாக மாற்றக்கூடிய ஒரே பொருள் எது? இரும்பு தான். ரைட். வேதி பண்பு, ஈரக்காற்றோட வினை புரிந்து என்ன கிடைக்கும்? துரு பிடிக்கும். கேட்பாங்க, துரு பிடிக்கிறது எதாவது? ஃபெரஸு, ஆக்சிஜன் ப்ளஸ் தண்ணி வேணும். இது 3 சேர்ந்தால் தான் துரு. நீராவியோட வினை புரியுமா? பயங்கரமாக வினை புரியும், ஹைட்ரஜன் கேஸ் ரிலீஸ் பண்ணும். அவ்வளோதான், வேறு என்ன. அதேமாதிரி அமிலங்களோட வினை புரிந்து ஹைட்ரஜன் கேஸ் கிடைக்கும். போதும். இரும்போட வகைகள் ரொம்ப முக்கியம். வார்ப்பிரும்பு, இங்கிலீஷில் நம்ம போட்டிருக்கு பிக்கு. அந்த பிக்கு இல்லை. ஆமாம், அதே ஸ்பெல்லிங் தானே, பிக் அயனா. இதில் கார்பனை மிக்ஸ் பண்ணுவாங்க துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. சரியா? 2லேருந்து 4.5% வரைக்கும் கார்பன் மிக்ஸ் பண்ணுவாங்க. ரேடியேட்டர்னால் எங்கே இருக்கும்? 4 வீலரில் முன்னாடி இருக்கும். ஆமாம், அது. கழிவு நீர் சாக்கடை மூடி இருக்குல்ல, இது தெரியும் எல்லாத்துக்கும். கழிவு நீர் சாக்கடை மூடி இருக்குல்ல, பாதாள சாக்கடை மூடி, அது வந்து ஆக்சுவலாக பிக்கு வார்ப்பிரும்பு தான். சரியா? எத்தனை % கலக்கிறாங்க? 2லேருந்து 4.5%. எது கலக்கிறாங்க? கார்பன். இரும்பு வேலி போடுறாங்கள்ல, அதெல்லாமே வார்ப்பிரும்பு. அடுத்து எக்கு, இதுதான் கேள்வி. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், துருப்பிடிக்காத இரும்பு. 0.25%லேருந்து 2% வரைக்கும் கார்பனை அதில் மிக்ஸ் பண்ணுறாங்க. கலவையாக மாற்றினோன்னே அவர் வேறு துருப்பிடிக்காமல் மாறிடுவார். புரியுதா? ரைட். இது எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது? கட்டுமான கட்டிடங்கள், எந்திரம், டிவி கோபுரம் மற்றும் உலோக கலவை தயாரிக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் இது யூஸ் ஆகுது. எக்கு கட்டுமானம் தெரியுதுல்ல, இது அது பேர் என்னங்க? இந்த பில்லர் போடுறதுக்குள்ளே போடுவாங்கள்ல கம்பி, டிஎம்டி ராடு, அதெல்லாம் அது வரும். தேனிரும்பு, அது ஓகே. தேனிரும்புக்கு என்னம்மா? சாஃப்டா. 3வது ரஃபா, ROUGHா? ரஃப் அயனா? ரஃப் அயன். லெஸ் தேன் 0.25%. எங்கே வருது? ரஃப்ட் அயன். இதில் 0.25%ஓட இங்கேருந்து போகணும். ஆக்சுவலாக 0.25%னா ரஃப்ட்டு. இது எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது? மின்காந்தம், நங்கூரம் போடுறாங்கள்ல, எங்கே நங்கூரம்? ஆங்கர் கப்பலில். அப்புறம் கம்பிச்சுருள்லாம் எது சொல்கிறாங்க? ஸ்ப்ரிங்கு சொல்கிறாங்க. அதெல்லாம் யூஸ் ஆகுது தேனிரும்பு. இதே 0.25%ஓட கம்மியாக இருந்தால் தேனிரும்பு, 0.25லேருந்து 2% இருந்தால் எக்கு, அதோட அதிகம் 2 to 4.5 இருந்தால் என்னது? வார்ப்பிரும்பு. மிக்ஸ் பண்ணுறாங்க. எதுக்கு? துருப்பிடிக்காமல் இருக்கிறது, வேறு ஒன்றும் கிடையாது. உலோக கலவை, ஒன்றுக்கு மேற்பட்ட உலோகங்களை மிக்ஸ் பண்ணால் என்னது? அதுதான் உலோக கலவை. ரசக்கலவை, அமால்கம். பாதரசத்துக்கு கூட இன்னொரு உலோகத்தை மிக்ஸ் பண்ணால் என்னது? அதுதான் அமால்கம். ரைட், ஓகே.
சில்வர் டின் ரசக்கலவை. சில்வரையும் டின்னையும் என்ன பண்ணுறாங்க, மிக்ஸ் பண்ணுவாங்க, ரசக்கலவை. பற்குழி இருக்குல்ல, பல்லாம் ஓட்டை அடிப்பாங்களே, சில்வரு டின்னு கலந்த, அதில் கொஞ்சம் இது இருக்கும், பாதரசம் இருக்கும், பலன்னு இருக்கும், பல்ல அடைச்சிருப்பாங்க பாருங்கள், 3 கலந்தது தான் இது பற்குழி. கேட்பாங்க பற்குழி அடைக்கிறதுக்கு எது யூஸ் பண்ணுறாங்க. உலோக கலவை உருவாக்குற முறைகள் தேவையில்லை, அதெல்லாம் சும்மா பார்த்துக்கோங்க. ஃபெரஸ் உலோக கலவை, இரும்போடு சேர்ந்து உருவாக்கக்கூடிய உலோக கலவை. ஃபெரஸ் இல்லாதது, ஃபெரஸ்னானது இரும்பு, உலோக கலவை. காப்பர் கலவை, இரும்பற்றது. காப்பர் எங்கெங்கெல்லாம் மிக்ஸ் பண்ணுறாங்க. பித்தளை, பித்தளை பாத்திரம் இருக்கா, மின் இணைப்பு, பதக்கம், அலங்கார பொருள், எதாவது மிக்ஸ் பண்ணுறாங்க, காப்பரும் ஜிங்க்கும். அதே காப்பரு டின்னு மிக்ஸ் பண்ணோம்னா என்னது, வெங்கலம். வரலாற்றில் வெங்கல காலம் எது சார், வரலாற்றில் வெங்கல காலம் சிந்து சமவெளி நாகரிகம். வெரி குட். அவங்க அப்போவே 4000 வருஷத்துக்கு முன்னாடி இது ரெண்டையும் கலந்தோம்னாக்கா, ஏன்னா முதல்ல அவன் பயன்படுத்தினது இரும்பு கிடையாது, செம்பு. செம்பு ஈஸியாக வளைஞ்சிரும். அது கூட எதை மிக்ஸ் பண்ணுறான், டின்னை மிக்ஸ் பண்ணால் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுது. அங்கே பாருங்கள், அதை வாங்கிக்கோங்க. அடுத்தது அதெல்லாம் கேட்பாங்க, வெங்காயம் எதோட கலவை. சரி, என்ன பண்ணுறான், அது கூட டின்னை மிக்ஸ் பண்ண, எஸ்என்ன டின்னை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிரும், உழுகிறதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் அங்கே உள்ளே வச்சுருங்க. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறான், இரும்பு கண்டுபிடிப்பான், அதோட ஸ்ட்ராங்கு. சிந்து சமவெளி மக்கள் யார், நம்ம திராவிட மக்கள், நம்ம தான், இந்த பூமியை சேர்ந்தவங்க தான். இவனுங்க வந்துட்டு பாரத் கீரத்துன்னு மாற்றிட்டு தரானுங்க. அவனுங்களும் அது எங்கள் நாடு அப்படின்னு மாற்றுறானுங்க. நம்ம லேண்டே இழக்கிறோம், பாலஸ்தீன மக்கள் இழக்கிறான்ல, அது மாதிரி இழந்துக்கிட்டு இருக்கிறோம். ஸ்ட்ராங்காக உட்காந்து தலைமையில் உட்காந்துட்டு அவன் நாடுன்னு மாற்றிட்டு இருக்கிறான் நம்மளோட அறியாமையினால். சரி, அலுமினியம் கலந்த கலவை, டியூரா அலுமினியம்னு சொல்லுவாங்க. விமானத்தோட பாகங்கள், ப்ரெஷர் குக்கர் இருக்குல்ல, அதெல்லாம் டியூரா அலுமினியம். அலுமினியம் மாதிரியே இருக்கும் பாருங்க, அதான் நீடித்து உழைக்கக்கூடியது. அதில் எதாவது மிக்ஸ் பண்ணுறாங்க, அலுமினியம், மெக்னீசியம். எம்என்னா நம்ம மேங்கனீஸா, மேங்கனீஸு, காப்பர் எல்லாம் கலந்தது. அடுத்தது மெக்னீலியம், அதுவும் ஒரு சில பகுதி பொருள் இதில் தயாரிப்பான், ஒரு சிலது மெக்னீலியத்தில் தயாரிக்கிறான். அலுமினியம் மெக்னீசியம் சேர்ந்தது. அப்புறம் அறிவியல் உபகரணங்கள், லேபில் யூஸ் பண்ணுறாங்களா, கத்தி கித்தியெல்லாம் இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஆப்ரேஷன் தேட்ரு அதெல்லாம். அடுத்து இரும்பு கலவை, துருப்பிடிக்காத இரும்பு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இதெல்லாம் சேர்க்குறாங்க. அங்கே காப்பர் மட்டும் எவ்வளோன்னு சொன்னால், நம்ம வீட்டில் பாத்திரம் செய்கிறோம்ல, பாத்திரம் வெட்டுங்கள், பாத்திரங்கள் கமா போட்டுக்கணும், வெட்டும் கருவி, கத்தி கித்திலாம் இருக்குல்ல, அது வாகனம் உதவி, எதெல்லாம் அந்த பலன்னு மின்னுதோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அதெல்லாம். ஃபெரஸு, காப்பரு. துருப்பிடிக்காத இரும்பில் எத்தனை % இருக்கும் காப்பரு, 0.25லேருந்து 2% வரைக்கும் இருக்கும். கரெக்டாக. நிக்கல், குரோம், இதோட கலவை தான் இது நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய எவர் சில்வர் பாத்திரங்கள். அடுத்தது நிக்கல் இரும்பு. நிக்கல் ஃபெரஸாமா, ஃபெரஸு, கார்பனு, நிக்கல் சேர்த்திக்கிறாங்க. விமானத்தின் உதிரி பாகம்லாம் தயாரிக்கிறாங்களாம். அப்புறம் உந்திகள் என்ன போட்டிருக்காங்க, லிஃப்டா, உந்திகள். ப்ரொப்பலர்னால் ஒன்றும் கிடையாது, விமானத்தோட என்ஜின் சைடில் இருக்கும் பாருங்கள், கரகரன்னு சுற்றும், ப்ரொப்பலர். அதுதான் இன்ஜின். ஆமாம், ரெக்கை இருக்குல்ல, ரெக்கைக்கு சைடில் இருக்குல்ல, அதுதான் இன்ஜின். ஏதாவது வீல் சுற்றுறதுக்கு இன்ஜின் இருக்காரு எனக்கு தெரில, அதான் இன்ஜின் ஆக்சுவலாக சைடில் இருக்கும்ல. ஆமாம். வேதி வினைகள் வேறு செயல் செய்கிறதுக்கான இருக்கலாம், உள்ள வேறு இன்ஜின் ஏதாவது இருக்கும், ஆனால் இது பறக்கிறதுக்கு சைடில் உள்ளது தான். வேதி வினைகள், மின் வேதி வினைகள், இதெல்லாத்துக்கும் எனது உலோக அரிமானம். சரி, ரைட். உலோகம் என்ன ஆகும், அரிக்கும். துரு பிடிக்கிறது எதனால், நீரேற்றிய ஃபெரிக் ஆக்சைடை தான் துரு. ஃபெரஸு, ஆக்சிஜன், இன்ட்டுனா அர்த்தம் எத்தனை தண்ணி வேணாலும் அதில் சேர்ந்துக்கலாம். எக்ஸு இன்ட்டு இல்லை, இது எக்ஸு.
ஒரு H2O மாலிக்யூல் சேர்ந்தாலும் துரும்பு தான், 10 H2O மாலிக்யூல் சேர்ந்தாலும் துரு தான். அதனால தான் என்ன பண்ணுறோம், அதை பற்றி தான் சொல்கிறாங்க. மேலே முலாம் பூசி பண்ணிடுவாங்க, குரோமியம் அதெல்லாம் பூசிடுவாங்க. மேலே டேப் இருக்குல்ல, தனி டேப்பு பலன்னு மின்னும், உள்ளுக்குள்ளே எல்லாம் இரும்பு, மேலே குரோமியத்தை பூசியிருப்பாங்க. சரியா? தண்ணி போதில் பைப்பு அது வேறு மாதிரி இருக்கும், இரும்பு பைப்பு, அதில் வேற முன்முலாம் பூசியிருப்பாங்க. நிக்கலா? நிக்கல். அதெல்லாம் உலர் அரிமானம், வேதிமுறை அரிமானம். உலர்னா O2 மூலிமா, O2 கூட சேர்ந்து வேறு பொருளாக மாறுது. O2, N2, சல்ஃபர் ஆக்சைடு, H2S என்னம்மா, இது சல்ஃபர் ஆக்சைடு, இது ஹைட்ரஜன் சல்ஃபரா, ஹைட்ரோ சல்ஃபர், ஏதோ ஒன்று. இவங்க கூடலாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, வேதிவினை ஈடுபட்டு அந்த அரிமானம் ஏற்படும். ஈரநிலை அரிமானம், தண்ணி அல்லது மின்வேதியியல் அரிமானம். தண்ணி இருக்கும் பொழுது என்ன அரிக்கும், ஈரப்பதத்தினால அரிமானம். ஹைட்ரஜன் சல்ஃபைடா, சல்ஃபைடு. சரி, உலோக கலவை அரிமானத்தை தடுக்கலாம். அந்த பொருள் கூட வேறு ஒன்று மிக்ஸ் பண்ணியாச்சுன்னா என்ன ஆயிரும், உலோக கலவை. எடுத்துக்காட்டு இரும்பு, துடி பிடிக்காத இரும்பு, அதில் எதெல்லாம் சேர்க்குறாங்கன்னு பார்த்தோம், காப்பரு, அப்புறம் சரி கார்பனு துருப்பிடிக்காத எலும்புல கார்பன், அப்புறம் நிக்கலு, குரோமியம், எல்லாத்தோட கலவை. புறப்பரப்பை பூசுதல், புறப்பரப்பை கவர் பண்ணுறோம். நாகமுலாம் பூசுதல் சொன்னோம் இல்லையா. மேலே அது எப்படி மின்னாறு பகுத்தல் முறையில் என்ன பண்ணுவாங்க, மேலே சுற்றிலும் இரும்பு சுற்றிலும் குரோமியத்தை பூசி விட்டுருவாங்க. அந்த வண்டியோட ஹேண்டில் பார்லாம் இருக்குல்ல, அது மேலே நாகமுலாம் பூசினது தான், இரும்பில் செஞ்சு மேலே அதை பூசி விட்ருவாங்க, துரு பிடிக்காது. ரொம்ப நாள் மலையில் வெயிலில் போட்டிங்கன்னா அந்த மேலே உள்ள அந்த குரோமியம் கரைஞ்சிருச்சுன்னா அந்த இடத்துல மட்டும் சொரியாக வந்துடும். அந்த பழைய வீல் அதெல்லாம் துரு பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் மலையில் நிறுத்தாதன்னு சொல்லுவாங்க தாத்தாலாம். ரைட். அடுத்து மின்முலாம் பூசுதல், எல்லாம் ஒன்று தான். துத்தநாக மின்முலாம் பூசுவதற்கு துத்தநாகத்தை பூசினாக்க என்னது, நாகமுலாம் பூசிக்கலாம். துத்தநாகத்தை பூசினா. மற்ற வேலை ஏதாவது பூசினோம்னா மின்முலாம் பூசுதல் அப்படின்னா. நாகமுலாம் பூசுதலுக்கு என்னமா போட்டிருக்கான், கால்வனைசேஷன். துத்தநாகத்தை பூசினா, துத்தநாகம் பூசினா எது சார்னாக்கா, தண்ணி போகுதுல பைப்பு, அது துத்தநாகம். அடுத்தது குரோமியெல்லாம் பூசுகிறாங்களா, அது மின்முலாம் பூசுதல். ஆனோடாக்கள் அரிமான எதிர்ப்புள்ளதாய் மாற்று நிகழ்வு என்னவா, ஆனோடு ஆக்கல், ஆனோட்டேஷன் பண்ணுறாங்க. கேத்தோடு அதேமாரி கேத்தோட மாற்றி விட்ருவாங்களாம். அது இல்லாமல் வேறு என்ன சார் பண்ணலான்னாக்கா, இது இல்லாமல் வேறு மெத்தேடு, பெயிண்ட் அடிக்கிறது, கிரீஸ் தடவுறது. சரியா? இதெல்லாம் துரு பிடிக்காமல் பார்த்துக்கிறது. பாம்பன் பாலம் எங்கே இருக்குது, ராமேஸ்வரத்துலேருந்து எங்கே போவோம், இலங்கைக்கா? ஐயோ, ராமர் பாலம் மாதிரியா? நம்ம நாட்டோட மெயின்லேண்ட்லேருந்து ராமேஸ்வரத்துக்கு போகிறது, அதான் பாம்பன் பாலம். எப்போ கட்டினாங்க, 1914 இங்கிலீஷ்காரனே கட்டிட்டான். முதல் கடல் பாலம் இந்தியாவில் திறக்கப்பட்டது. பத்ராவளி என்ற கடல் பாலம் நீளமானதான், 2010 பத்ராவளி எங்கேயோ அங்கே வட இந்தியாவில் இதே திறந்துருக்காங்க. உலோக அரிமானத்தை தரிக்கிறதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, அப்பப்போ பெயிண்ட் அடிப்பாங்க, பராமரிப்பு செய்யணும். இல்லைன்னா என்ன ஆகும், துரு பிடிச்சி நேரம் கீழே விழுந்துருக்கும். இந்த பாருங்கள் பெயிண்ட் அடிச்சிருக்காங்களா. ஆமாம். அப்புறம் அந்த பாயிண்ட் இந்த க்ளோஸ் பண்ணுறது இது பண்ணுறதுலாம் இருக்குல்ல, அந்த இடத்துல சக்கரை மாதிரி இருக்கும், அங்கெல்லாம் கிரீஸ் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, எல்லாம் துரு பிடிச்சிருக்கும். நம்மளும் அதுக்கு தான் என்ன பண்ணணும், வண்டிக்கு அந்த காலத்து தாத்தாலாம் பார்த்தீங்கன்னு இருந்தாலும் என்னடா எப்போ பார்த்தாலும் வண்டியை வாரானா நோண்டிகிட்டு இருக்கான்னு தோணும். கரெக்டாக என்ன பண்ணுவார், வீலெல்லாம் சைக்கிள் தான் இருக்கும், வீலெல்லாம் அதுக்கெல்லாம் எடுத்துகிட்டு ஆயில் போடுவாங்க. இப்போ நீங்கள் வண்டியை சர்வீஸ் விட்டிங்கன்னா கிரீஸ் அடிப்பான், துரு பிடிக்காமல் இருக்கும். துரு பிடிச்சிருச்சுன்னா அங்கே ஃப்ரிக்ஷன் குறைஞ்சி அதிகமாகிடும், சீக்கிரம் என்ன ஆயிரும், வண்டி டேமேஜ் ஆகிரும். அதுக்கு தான். அப்பா கெமிஸ்ட்ரி முடிஞ்சதா, சால்வ் பண்ணுங்கள், இதோட போகலாம். ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள வேண்டாம், இது வேண்டாம், விட்டுருங்க. இதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்தாச்சு. துருவின் வாய்ப்பாடு சொல்லுங்கள், உலோகவியல் சம்மந்தமானது மட்டும் சொல்லுங்கள்.
ஆ இதுதான் பாருங்கள், அது ஒரே மாதிரி கொடுத்துருப்பான் பாருங்கள். 4 கொடுத்துருக்கான், இங்கே 1. இங்கே இதுதான். அலுமினோ வெப்ப வினையில் அலுமினியத்தின் பங்கு வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம், அது உள்ளே போகிறது தேவையில்லை. துத்தநாகத்தை பிற உலோகத்துக்கு மேலே பூசுறதுக்கு பேர் என்னது? நாகமுலம். இங்கிலீஷில் என்னது? இங்கிலீஷில் பேர் என்ன? கால்வனைசேஷன். மந்த வாய்க்கில் இது அங்கே உள்ளது இருந்தாலும் சொல்லலாம். நீங்கள் வெளிப்புற ஆற்றல் மட்டத்தில் 2 எலக்ட்ரான் உள்ள வச்சிருக்கக்கூடிய மந்த வாயு இது. சத்தம் ஆர்கான் தான், மற்றவங்களாம் 8 இருக்கும், இவர் மட்டும் தான் 2 ஃபஸ்ட்டில் வருவார். சரியா? பீரியாட் இந்த இடத்துல இவங்களுக்கு மட்டும்தான் ஒரு ஆர்பிட் இருக்கும். இந்த 2 பேருக்கு ஹைட்ரஜன் ஹீலியமுக்கு. மற்றவங்களுக்குலாம் 2 வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்? கடைசி ஆர்பிட்டில் 8 இருக்கணும். நியான் எலக்ட்ரான் வாயுவின் எலக்ட்ரான் ஆட்டம் 0 ஆக காரணம் நியான் எலக்ட்ரானின் உறுதியான கட்டமைப்பு. அது என்னது? கடைசியில் 8 எலக்ட்ரான் இருக்கும். ரசக்கலவை உருவாக்குவதில் தேவைப்படுவது மெர்க்குரி. என்னது ஃபார்முலா? HG. போதும், இதோட இருக்கட்டும். செவ்வாய்க்கிழமை பயாலஜி. சரியா? பயாலஜி முடிச்சுட்டு அப்புறம் ஜாகிரஃபிக்கு போகலாம். சயின்ஸ்லாம் முடிச்சுட்டு ஜாகிரஃபி போனால் தான் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஜாகிரஃபி ரைட், பார்க்கலாம்.